ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு, யோசேப்பு இவர்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் எப்படி கூட இருந்து அவங்களுடைய முதிர் வயதான காலத்துல ஆசீர்வதித்தார்கள்னு இது சாலமோன்ட்ட சொல்றாரு, நீ திடன் கொண்டு புருஷனாயிரு அப்படிங்கிறார். இப்ப யோபுடைய வாழ்க்கையில எடுத்துக்கிட்டா கர்த்தர் யோபு கிட்ட அவன் புலம்பெல்லாம் கேட்டு முடிச்சு அதுக்கப்புறம் கர்த்தர் அவனோட பேசுறப்ப, நீ புருஷனை போல அறையை கட்டி கொண்டு நான் சொல்றத கொஞ்சம் கேளு அப்படிங்கிறார். நான் சொல்ற புத்திமதிய கேளுன்னு சொல்றார். இப்ப தாவீது சாலமோனுக்கு சொல்றாரு, நீ திடன் கொண்டு புருஷனாயிருன்னு. கர்த்தர் நேரடியா யோபுடைய வாழ்க்கையில எல்லா நன்மையும் கொடுக்க போறாருன்ட்டு அவர்கிட்ட அப்படி சொல்றாரு. அதே போல 1 சாமுவேல் 4:9 இஸ்ரவேலர் பெலிஸ்தரோடு யுத்தம் பண்ணுகிறப்ப பார்க்குறாங்க, ஒன்றும் முடியல. பழைய ஏற்பாட்டில் அதாவது இஸ்ரேல் மக்கள் எகிப்துல இருந்து கிளம்பி வர்றப்ப நிறைய ராஜாக்களோடு யுத்தம் பண்ணாங்க. அந்த யுத்தத்தில் எப்படி ஜெயம் பெற்றாங்கன்னா, உடன்படிக்கை பெட்டிய ஆசாரியர்கள் சுமந்து கொண்டு பாளையத்துக்கு போனதுனால பெரிய பயங்கரம் உண்டாக்கி எதிரி எல்லாம் முறியடிக்கப்பட்டாங்க. ஆகையினால நீங்க உடன்படிக்கை பெட்டியை எடுத்துட்டு வாங்க, பெலிஸ்தருடைய பாளையத்துக்கு கொண்டு வந்தா கர்த்தர் யுத்தம் பண்ணுவார்னு சொல்லி அவங்க பெரிய ஆரவாரம் பண்ணி உடன்படிக்கை பெட்டியை கொண்டுட்டு வருகிறார்கள். ஆனா பெலிஸ்தர் என்ன சொல்றாங்க, பெலிஸ்தருடைய இராணுவத்தில் இருக்கவங்களை பார்த்து, நீங்க புருஷரை போல இடை கட்டி கொண்டு நீங்க தைரியமா யுத்தம் பண்ணுங்க. ஏன்னா அங்க போன இடத்துல எல்லாம் அப்படித்தான் கர்த்தர் வெற்றி கொடுத்தார். இந்த உடன்படிக்கை பெட்டி கர்த்தரே பாளையத்துக்குள்ள வந்துட்டாரு, நீங்க ஆம்பளையா இருந்து உயிரை கொடுக்கறதுக்கு தைரியமா இருந்து யுத்தம் பண்ணுங்கன்னு சொல்லி கடைசியில் என்ன பண்ணிட்டாங்க, பெட்டியவே பிடிச்சிட்டு போயிட்டாங்க. மோசே, யோசுவா இவங்கெல்லாம் யுத்தத்துக்கு போறப்ப கர்த்தருடைய சித்தத்தின்படி யுத்தத்துக்கு அந்த உடன்படிக்கை பெட்டியை கொண்டு போனாங்க, கர்த்தர் வெற்றி கொடுத்தார். ஆனா அங்க இருந்த ஏலியோடைய குமாரர்கள் ஆசாரியர்கள் கர்த்தருக்கு பிரியம் இல்லாமல் பரிசுத்தம் இல்லாமல் உடன்படிக்கையும் பெட்டிக்கிட்டு கர்த்தர் காப்பாற்றுவாருன்னு கொண்டுகிட்டு போனதுனால கடைசியில் அவங்க தான் செத்தாங்க. கர்த்தருடைய பெட்டி பிடிபட்டது. பெலிஸ்தருடைய தேசத்துல அவர்கள் கொண்டு போய் விட்டார்கள். ஆனா சொல்லிக்கிறாங்க, புருஷரா இருந்து யுத்தம் பண்ணுங்கன்னு. தானியேல் தீர்க்கதரிசியின் இடத்துல அவன் இந்த சிறையிருப்பு எவ்வளவு காலம் வரும்னு ஆண்டவர்கிட்ட மன்றாடுறப்ப அங்க தேவதூதன் தானியேலாகிய மிகவும் பிரியமான புருஷனே, நீ பயப்படாத, கர்த்தர் உன்னை திடப்படுத்துவார், உன் விண்ணப்பத்தின்படியே உனக்கு பதில் வருகிறதுன்னு சொல்லி மறைபொருளை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். 1 கொரிந்தியர் 16:13 புருஷர்களே திடன்